சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தவளை தான் வாயால கெட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க வசந்தி பண்ற ஒவ்வொரு விஷயமும் தமிழுக்கு பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. இங்க தமிழ் வயிற்ற தள்ளிட்டு வந்து வீட்டில் நிற்கவும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் பார்த்தா தமிழை மேலையும் கீழையும் பார்க்குறாங்க. அப்பந்தான் பார்த்தா சித்ராவும் ஈஸ்வரியும் வந்துட்டு தமிழ் வைத்த குறுன்னு பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. என்னம்மா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவளுக்கு வயிறு பெருசா இல்லாம இருந்துச்சு, இப்போ என்னடானா அவ ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு வயிறு இப்படி பெருசாகி போயிருக்கு, ஏமா ஒரு வாரத்துல வயிறு இப்படி வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், அதாண்டி எனக்கும் சந்தேகமா இருக்கு, இவளை பார்த்தா மாசமா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, தடாபுடான்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு திரிஞ்சா, இப்போ என்னடானா ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுமே வைத்த தள்ளிக்கிட்டு வந்து நிற்கிறா, அப்போ இதில் என்னமோ இருக்குடி, இனிமே இவளை நல்லா கவனித்து பார்க்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கண்மணி வந்துட்டு தமிழ் வைத்த பார்த்துட்டு, அண்ணி உங்கள் வயிறு பெருசாயிருச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, உங்களை பார்த்தா மாசமாக இருக்கிறவங்க மாதிரியே தெரியலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னடானா வயிறு பெருசாக இருக்குது, வயிறு நல்லா மேடு தட்டி இருக்குது, அது எப்படி அண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே வயிறு இப்படி பெருசாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா ஒரு வாரத்துக்குள்ளே வயிறு இப்படி பெருசாயிருமாமா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை பார்த்து கண்மணி கேட்கவும், இங்கே மோகனா வந்துட்டு, அது அப்படி தான் கண்மணி, ஒவ்வொரு நேரம் வயிறு தெரிகிற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு நேரம் வயிறு தெரியாத மாதிரி இருக்கும், சேலையை கொஞ்சம் ஏற்றி கட்டி இருக்கலாம், சேலையை இப்படி ஏற்றி கட்டுனா வயிறு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா மழுப்பவும், இங்கே அப்பத்தா வந்துட்டு சேதுக்கிட்ட, ஏண்டா சேது இப்போ போதுமாடா, உனக்கு தமிழுக்கு வயிறு தெரியலன்னு சொல்லி அம்புட்டு புலம்பிக்கிட்டு இருந்தல, இப்போ உன் பொண்டாட்டிக்கு நல்லாவே வயிறு மேடு தட்டி இருக்கு, இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இங்கே சேது வந்துட்டு, ஆமாம் அப்பத்தா, எனக்கு தமிழை இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் ஒவ்வொரு நாளும் தமிழ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஏன் உனக்கு வயிறு பெருசாகலைன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன், இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் தமிழ் நம்ம வீட்டில் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, மேலையும் கீழையும் சொல்லி ஏறி இறங்கக்கூடாது, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன், மேலே கூட உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், இனிமேல் நீ எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்கே அப்பத்தா வந்துட்டு சேதுக்கிட்ட, ஏண்டா கூறு கட்டவனே, எந்த வேலையும் பார்க்காம இருந்தால் எப்படிடா சுகப்பிரசவம் ஆகும், குனிஞ்சி நிமிந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்த்தா தான் சுகப்பிரசவம் ஆகும், நீ சொன்ன மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்கே பாரு கிழவி, சும்மா இரு, எங்கள் அம்மாவே வந்து பிறக்க போகிறாங்க, அதனால் இவ எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, இனிமேல் நான் எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேன், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, தமிழ் இனிமேல் எந்த வேலையும் பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் சின்னம்மா, இப்போ என் பொண்டாட்டி மாசமாக இருக்கான்னு நம்புவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்கவும், இங்கே ஈஸ்வரி வந்துட்டு சேதுக்கிட்ட, ஆமாம் சேது, ஏன் சேது ஒரு வாரத்தில் வயிறு இப்படி வளர்ந்துருமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ் ஊருக்கு போகும்போது வயிறு ஒன்றுமே தெரியல, ஆனால் இப்போ வயிறு மேடு தட்டி இருக்கு, அது எப்படி ஒரு வாரத்தில் வயிறு வளரும், அதுவும் இந்த அளவுக்கு எப்படி வளரும், இது என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சின்னம்மா போதும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வயிறு தெரியலன்னா ஏன் வயிறு தெரியல, குழந்தைக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்குமான்னு பேசுனீங்க, இப்போ வயிறு தெரிஞ்சாலும் ஒரு வாரத்தில் வயிறு வளர்ந்துருமான்னு சொல்கிறீங்க, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இங்கே ஈஸ்வரி வந்துட்டு எதுவும் பேசாமல் வாயை மூடிட்டு, இரு சேது, இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க.